சிற்பக்கலைக்கு முன் உதாரணமாக மகாபலிபுரம் திகழ்வது போன்று திருவண்ணாமலை மாவட்டம் முடையூர் கிராமத்தில் ஏராளமான குடும்பங்கள் சிற்பக்கலையால் வாழ்க்கை நடத்தி வருகின்றன. அலங்கார அழகு சிற்பங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகளை தங்கள் கை வண்ணத்தால் சிற்பங்களாக செதுக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தி உள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லா வகையான சிலை, மாரியம்மன், காளியம்மன், அம்பேத்கர், முருகர், விநாயகர், அப்புறமேட்டு எம்ஜிஆர், சிவாஜி, மனித உருவம். ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் நினைவு இடத்துல வைக்கிறதுக்கு மனித சிலை போனால் போட்டோ இதுமாரி கொடுப்பாங்க. இதுமாதிரி போட்டோவில் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கன்னா அந்த சிலைகளும் செய்வோம். ஒரு இடத்த ஷோ பண்ணணும், அதுமாரி ஒர்க்கும் பண்ணுறாங்க. அதாவது அப்புறமேட்டு இந்த மிருகங்க அதுமாரிலாம் பண்ணி வைக்கிறது, அந்த ஒர்க்கும் பண்ணுறோம். இந்த சிற்ப வேலை நமக்கு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா படிக்க வைக்கணுன்றது தான் ஆசை அவங்களுக்கு. ஆனால் என்ன வேணுன்னா எனக்கு இந்த சிற்பத்து வேலை ஆசை அதிகம். எனக்கு அந்த சிற்ப வேலைனாவே எனக்கு செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால் அப்பா அம்மா விருப்பத்தை கூட விட்டு நான் 11 வயசுலேயே இந்த சிற்ப வேலைக்கு வந்துட்டேன். இந்த சிலைங்கள்லாம் செஞ்சு நம்ம தமிழ்நாடு, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் குஜராத், இதுமாரி மகாராஷ்டிரா, இதுமாரி நம்ம இந்தியா லெவலில் அதிகபட்சமாக இந்த சிற்பம் தான் எங்களை வளர்த்துது, எங்கள் ஊரையும் வளர்த்துது. இதனால தான் எங்கள் வாழ்வாதாரம்லாம் வளர்ந்துருக்குது. 1 அங்குலம் முதல் 25 அடி உயரம் வரை சுவாமி சிலைகள் முடையூரில் உருவாக்கப்படுகின்றன. 5 ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ஆர்டரின் பேரில் ரொம்ப ஃபேமஸாக போயிருக்குது. எங்கள் சிலைங்க வெளிநாட்டுக்கு தான் நிறையா, அமெரிக்கா, சிங்கப்பூர், பாம்பே, கல்கத்தா, டெல்லி இப்படி தான் நிறைய சிலை கொடுத்துருக்குறோம். 1 அடியிலேருந்து குறைஞ்சபட்சம் 21 அடி வரைக்கும் அங்கே முடையூரில் நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கிற அளவுக்கு வேலைக்கார திறமையான ஆளுங்களும் இங்கே உற்பத்தி ஆகிருக்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த சிலை தான் செய்கிறோம். ஒரு 6வது படிக்க ஆரம்பித்ததுலேருந்து லக்ஷ்மி, பிள்ளையார், சரஸ்வதி, முருகர் எல்லாருமே கலந்து செய்வோம். இதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே வருமானம் சம்பாதிக்கிறது. அது மூலயமா தான் நாங்கள் எல்லாம் சாப்பாட்டுலேருந்து எல்லா செலவுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற எங்கள் அக்காலாம் அம்மா கையால் எங்கள் அண்ணன் எல்லாருமே அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இதே தொழில் தான் பரம்பரையாக செஞ்சுன்னு இருக்கிறோம். இப்போ எங்கள் பசங்களும் அதே தான் செய்கிறாங்க. சிற்பக்கலைக்கு மிகவும் கலைநுட்பம் செய்யப்பட்ட சேலைங்க நிறைய வாங்கி போய்க்கிறேன். எல்லாம் பார்த்தா அதுவும் அசல் நேராக தெய்வத்தை நேராக நம்மக்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுவும். அப்படிப்பட்ட சிலைகள் அங்கே வாங்கியிருக்கிறேங்க. இந்த ஊர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர் இது. இந்த ஊரில் வாங்கினா எத்துமலை கோயிலுக்கு அந்த கோயில் எந்தவித முடக்கம் இல்லாத புழமுடக்கு செய்யப்படும். முன்னொரு காலத்தில் 2ஆம் ராஜேந்திர சோழன் வடநாட்டை நோக்கி படையெடுத்த போது முடையூரில் தங்கி ஓய்வெடுத்ததாகவும், போரில் வெற்றி பெற்று திரும்பிய போது தஞ்சாவூரில் இருந்து 200 சிற்பிகளை கொண்டு தேவிகாபுரத்தில் ஆலயம் எழுப்பியதாகவும், அந்த சிற்பிகளின் வழிவந்தவர்களே இப்போது முடையூரில் அப்பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மன்னரால் முடையூரில் தழைத்த சிற்பக்கலை இன்றும் பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர் விஜயகுமாருடன் என் கணேசன்.